திருவெண்காட்டுல ஒரே இரவுல ஒரு முழுக்கோவில் எழுந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் கோவில் இல்லை. இது காலத்தையும் மனிதனையும் தாண்டி நிற்கும் ஒரு தெய்வ மர்மம். நவகிரகங்களில் புத்தன் குடியிருக்கும் திருவெண்காடு இன்றைக்கும் அதிசயங்களுக்கு பெயர் போன ஒரு புனித தலம். பழைய காலத்துல இந்த இடம் அடர்ந்த வனமா இருந்ததாம். ஒரு அரசன் அல்ல ஒரு பெரிய பக்தன் புத்த பகவானின் கடுமையான பாதிப்புல துன்பப்பட்ட நேரத்துல அந்த இரவுல தெய்வம் கனவுல வந்து சொன்னதாம், விடியறதுக்குள்ள எனக்கொரு ஆலயம் எழுப்பு, உன் துன்பம் தீரும். அந்த இரவு மனுஷங்க வேலை செய்யல. புராணம் சொல்றது தேவர்கள், தெய்வ சக்திகள், அசரீரி ஒலிகள் வேலை செய்ததுன்னு. கல்லுகள்தானா நகர்ந்ததாம், தூண்கள்தானா நிமிர்ந்ததாம், விளக்குகள் மனிதன் எரியாம தானா எரிந்ததாம். விடியற்காலம் சூரியன் உதிச்சதும் அங்கே ஒரு முழுக்கோவில். ஆனா ஒரு விஷயம் மட்டும் முழுமையா செய்யப்படல. ஒரு மூலை, ஒரு சின்ன கட்டமைப்பு. அதனால்தான் இன்றைக்கும் திருவெண்காடு கோவிலில் முழுமை இல்லாத அமைப்பு இருக்குதுன்னு பக்தர்கள் சொல்றாங்க. அது குறையல்ல. இது மனிதனால் அல்ல, தெய்வ சக்தியால் உருவானது ன்னு சொல்லும் ஒரு அடையாளம். அதனால்தான் இந்த ஆலயத்துக்கு புத்த திசை பிரச்சனை, அறிவு தடைகள், வாழ்க்கை குழப்பம் எல்லாத்தோட மக்கள் வர்றாங்க ஒரே இரவு. ஆனா 1000 ஆண்டுகளாக மனித வாழ்க்கையை நேராக்கிட்டு இருக்கு இந்த ஆலயம். அடுத்த முறை திருவெண்காடு போகும்போது வெறும் புத்த பகவானை மட்டும் வணங்காதீங்க. ஒரே இரவில் நம்பிக்கையா மாறிய ஒரு தெய்வ அதிசயத்தை உணர்ந்து வணங்குங்க. இது புராணமா அல்ல தெய்வ சக்தியின் உண்மை சாட்சியா? ஓம் நம சிவாயன்னு காமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட மர்மங்களுக்கு தெய்வம் லென்ஸை ஃபாலோ பண்ணுங்க.